நம்ம செய்யக்கூடிய பணியை வந்து மண்டையில ஏற்றி தலையில ஏற்றி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணியில நம்ம ஈடுபட்டிருக்கோம், எந்த அளவுக்கு ஒரு ஹைலி ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறத உணர்ந்து தான் நான் என்னோட ஒவ்வொரு பணியும் இருந்திருக்கு. ஸோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா கைடன்ஸும் தலைமையும் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு கொடுக்குற இந்த வாய்ப்பு தானே பெருசு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து வி ஷுட் டேக் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் வி ஷுட் நாட் பி பிளேஃபுல். வி ஷுட் டேக் இட் வெரி சீரியஸ்லி. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த அந்த எம்எல்ஏ பொசிஷன், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த அந்த டூரிசம் போர்ட்ஃபோலியோ வந்து உள்ளபடியே வந்து நான் அப்போ எடுத்தோடனே எனக்கு வந்து நம்மளுடைய பல்வேறு தொலைக்காட்சி இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன். நான் ரொம்ப கவனமாக தான் நான் வந்து கையாண்டிருக்கிறேன். ஏன்னா தலைவர் வந்து நம்பி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஃபெய்த்து, அந்த ட்ரஸ்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ டாக்டர் மதிவேந்தனுக்கு இந்த ஒரு மினிஸ்ட்ரியை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த், ஐ ஹோப் யூல் டூ வெல் அப்படிங்கிற ஒரு ஹோப் அவருக்கு இருந்திருக்கலாம். ஹோப்பை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நான் கையாண்டிருக்கேன்னு சொல்லுவேன். அண்ட் கண்டிப்பாக தலைவருக்கு ஐ ஷுட் பி வெரி வெரி கிரேட்ஃபுல் டு அவர் ஹானரபிள் சிஎம். எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாரு. எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் நான் ஐ டேக் இட் very very serious and highly responsible to the portfolio, and I think I've done justice to my position.